சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும். அந்த அலர்ட் மெசேஜுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்னப்பா அப்படின்னு கேட்டால், சார் ஈரானில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட்டு கேஸ் ஃபீல்டில் நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு ஈரான் திரும்ப அடிக்கிறாங்க. அப்படி திரும்ப அடிக்கிறது வேற எங்கேயும் கிடையாது, எங்கெங்கே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக எங்கெங்கே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கே தான் நாங்கள் இந்த மாதிரி அடியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி எவொகேட் பண்ணுறதுக்கான ஆர்டர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கிடைச்ச கொஞ்சம் நேரத்திலேயே சவுதி அரேபியாவினுடைய தலைநகரமான ரியாதில் நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் சவுண்ட் அப்படிங்கிறது கேட்குது. உடனே சவுதி அரேபியா ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எஸ் த்ரெட் வந்துச்சு, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அடிச்சிட்டோம், இன்டர்செப்டார் அதை காலி பண்ணிருச்சு, யாரும் கிட்ட இருக்கக்கூடிய பொருள் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி எதையும் தொட்டுறாதீங்க, சேஃபாக இருந்துக்கோங்க, அது இப்போதைக்கு நீங்கள் சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பாங்க. இது எல்லாமே அரபுலக நாடுகளில் நாளை மறுநாள் பெருசாக பேசப்படக்கூடிய செய்தியாக மாறப்போகிறது. ஏன்னா ஈரான் நாங்கள் பதிலடி கொடுப்போம், கண்டிப்பாக பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக சர்ப்ரைஸ் இருக்குது, எப்படி உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டரை நாங்கள் கொண்டோமோ, எப்படி அந்த செக்யூரிட்டி முக்கியமான ஒரு தலைவர், அதாவது நம்ம அயத்தொலா அலி கமேனி அவர்களுக்கு பிறகு ஒரு சீனியர் லீடர், 2 சீனியர் லீடர் போட்டு சொல்லியிருக்காங்க, அது இல்லாமல் முக்கியமான 3 சீனியர் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்களையும் கொண்டு இருக்காங்க. அப்போ 5 லீடர்ஸினுடைய இறுதி மரியாதை எல்லாமே நேற்று நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட போது கூட இஸ்ரேல் சொல்கிறாங்க அடுத்த சர்ப்ரைஸ்க்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக அவங்களுடைய கில் லிஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த மிலிட்ரி சீனியர் ஆஃபீஸர்ஸை கொள்வதற்கும் இஸ்ரேலினுடைய மிலிட்ரி யார்கிட்ட அனுமதி வாங்க வேண்டாமா, இஸ்ரேல் அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டாமா. ஸோ ஈரானுடைய மிலிட்ரி சீனியர் லீடர்ஸை கொள்வதற்கு அனுமதி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. கேட்கவே வேண்டாம், கொண்டுருங்க அப்படிங்கிறது தான். இதையும் தாண்டி என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். மோஸ்ட் சீனியர் ஈரானியன் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லரிஜனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார். ஸோ லரிஜனி அவர்கள் தான் அயத்தொலா அலி கமேனி அவர்களுக்கு பிறகு முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார். இஸ்ரேல் சொல்லிட்டாங்க எங்களுடைய தாக்குதலில் லரிஜனி அவர்களை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த லாரிஜனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாருங்கள், அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதாசி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை வைரல் பண்ணுறாங்க. அப்போ லாரிஜனி அப்படிங்கிறவர் உயிருடன் இருக்கார், அலி லாரிஜனி அவர்கள் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஈரான் அவங்களுடைய தகவலை வெளியில் விடுறாங்க. எ சர்வெண்ட் ஆஃப் அல்லாஹ் ஹேஸ் ஜாயின்ட் ஹிஸ் லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரியான மெசேஜை பார்த்த உடனே ஈரான் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, எஸ் இஸ்ரேல் சொன்ன மாதிரி 3 சீனியர்ஸ் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரானில் இப்போ வரையும் அவங்களுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனாலுமே ஒரு தலைவரை இறுதி மரியாதைக்கு கொடுக்க போகிறோம், அவருக்கு உடல் நல்லடக்கம் செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியலை. அவ்வளவு கூட்டம், அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த 3 முக்கியமான சீனியர் லீடர்ஸை கொண்டுட்டாங்கல்ல, அந்த அந்த நபர்கள் அந்த சீனியர் லீடர்ஸ்க்கான இறுதி மரியாதை கொடுத்து அவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்கான அந்த நிகழ்வு நடந்த போது பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து குவிந்திருந்தார்கள் என்கிற அந்த வீடியோ வெளியாகுது. அப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் வச்சுக்கோங்க, இதே மாதிரி அடிக்கடி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நிறைய சீனியர்ஸ் லீடர்ஸ் மறுபடியும் எங்களுடைய கில் லிஸ்ட்டில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சீனியர் லீடர்ஸை மட்டுமே இங்கே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு இடையே ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர்களே இல்லாத வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு படை இருக்குன்னா அந்த படையால் என்ன செய்ய முடியும், அதை தான் ஈரான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரேலினுடைய பிளான் அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்கா நிறைய நாடுகள்கிட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலாம், வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களை விட கூடுதலாக இது வழியாக ஆயிலையும் கேஸையும் கொண்டு வரது நீங்கள் தானே ஜப்பான், நீங்கள் தானே சவுத் கொரியா, நீங்கள் தானே சைனா, நீங்கள்லாம் சேர்ந்து உங்களுடைய படைபலத்தை அனுப்புங்க, அந்த படைபலத்தை வைத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நம்ம எஸ்கோர்ட் பண்ணுவோம், அப்படி எஸ்கோர்ட் பண்ணி நிறைய ஆயில் டேங்கர்ஸ் கப்பல்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த ஐடியா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் முடியவே முடியாது, நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்படி மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்த இன்னொரு அப்டேட் என்ன தெரியுமா, நிறைய நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்ததுனால அமெரிக்கா ஐசோலேட் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியானது. உடனடியாக ட்ரம்ப் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நேட்டோ நாடுகளே நம்ம சொல்கிறத கேட்கல, பல 1000 கோடி ரூபாய் நம்ம நேட்டோ நாடுகளுக்காகவும் நேட்டோவுக்காகவும் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ஒரு தேவை வரும்போது நேட்டோ நாடுகள் நம்ம கூட நிற்க மாட்டேங்காங்களே, இதுக்கு பிறகு நாம் ஏன் நேட்டோவை இவ்வளோ செலவு பண்ணி பாதுகாக்கணும், நேட்டோ அப்படிங்கிறது தேவையா, நேட்டோ நட்பு நாடுகள் எல்லாருமே ஃபூலிஷான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதங்களை முன்வைக்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த யூகே ஸ்டார்மர் அவர்கள் எல்லாருமே ரொம்ப அப்செட்.
அதுவும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்டார்மர் வர்றதுக்கு முன்னாடி வர யூகே நம்ம கூட நல்ல நட்பு நாடாக தான் இருந்துச்சுப்பா, அதன் பிறகு பார்த்தா இல்லை, அவங்க வந்ததுக்கு பிறகு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்மர் அவர்களை நேரடியாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். கடைசியாக இப்போ ஈரான் நாங்கள் திரும்ப அடிக்க போகிறோம், எல்லா அஃபிஷியல் பேஸஸ் எனர்ஜி கிரிட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் எவோகேட் ஆகுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இங்கே தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும் வரப்போகுது. ஸோ ஃப்ரான்ஸ் யூகேனுடைய படைகள் ஏதாவது ஒரு இடத்துல அரபுலக நாடுகளில் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக ஈரான் அட்டாக் நடத்துகிறாங்கன்னா அப்போது அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், உள்ளக்க குதிக்க வேண்டியிருக்கும். இல்லைப்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய யுத்தத்துக்கு நாங்கள் எப்படி உள்ளே வர வேண்டும், எங்களை எந்த ஒரு நாட்டாலையும் மிகப்பெரிய யுத்தத்துக்குள்ளே இழுத்துட்டு வர முடியாது, அதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை யார் சொல்லிட்டாங்க, யூகே சொல்லிட்டாங்க. அப்போ யூகேனுடைய முடிவு தெளிவாக தான் இருக்குது. இந்த யுத்தம் பெரிய யுத்தம், இந்த பெரிய யுத்தத்துக்குள்ளே நாம் சிக்கிட்டோம்னா அது ஒரு சுழல் மாதிரி, இந்த சுழல் நம்மளை இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக யோசித்து வச்சுட்டாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் காலை விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காட்ட இப்போ இன்டர்செப்டார் இல்லை, இஸ்ரேல் டீம் இன்டர்செப்டார் இல்லை, அமெரிக்காவுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் யாரும் உதவி செய்ய வரமாட்டுக்காங்க. ஆயுதங்கள் இல்லாத அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விமர்சனங்களை அமெரிக்க ஊடகங்கள் வைத்து வருகிறார்கள். ஏகப்பட்ட தொகை, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த 15-16 நாளில் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அமெரிக்கா 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண போது ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் ஏகப்பட்ட பணத்தை வருமானமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய ஆயில்ஸ் பல நாடுகளுக்கு போகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருக்குல்ல, ஈரானுடைய ஆயில் டேங்கர் மட்டும் போகலாம்னா எஸ் போகலாம். இதுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஆயில் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை தான் அமெரிக்காவுக்கு. இல்லாட்டி அமெரிக்கா போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும், ஒன்னால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ மட்டும் நல்லபடியாக இந்த போர் நடத்தாமல் இருந்ததுன்னா எல்லாருக்கும் கச்சா எண்ணெய் கிடச்சிருக்கும். ஈவன் மிடில் ஈஸ்ட் நாடுகள் கூட அமெரிக்காவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீ செக்யூரிட்டி தரலனாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஆயில் போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தனியாக நினச்சி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முடியாது. ஏன்னா 400 கிலோமீட்டர் பார்டருங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி ஈரான்ட்டு இருக்கக்கூடிய பார்டர் 400 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு மிசைல் வந்தால் கூட போதும், நேரடியாக அந்த வரியாக போகக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிடலாம், அப்படியே தீக்கரையாக்கி கடலுக்குள்ளே முக்கிடலாம். இந்த மாதிரியான நிகழ்வு 1-2 நடந்தால் போதும், கப்பல்களுக்கு யாரும் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லாத கப்பல் ஆயிலை ஏற்றாது, ஆயிலை ஏற்றாத கப்பல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகாது. இதனால் என்டையராக இருக்கக்கூடிய ஆயில் எக்கானமி அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆயிரும். ஸ்டாக்னண்ட் ஆச்சுன்னா என்ன, இன்றைக்கி பாருங்களேன், நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கி ஆயில் $108 வர போயிடுச்சு, ஒரு பேரல் $108. ஸ்டாக் மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டிலாம் அப்படியே கீழே விழுகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா ஈரான் த்ரெட்டனிங் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் கல்ஃப் நாடுகளுக்கு எதிராகவும். காரணம் இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேல் ஈரான் அடித்தாங்கன்னு சொன்னால ஒரு ஆயில் ஃபீல்டு, ஒரு கேஸ் ஃபீல்டு, அதுதான் 85% ஈரானுடைய பவர் கிரிட்டுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ். 85% பவர் கிரிட் அப்படின்னு சொல்லும்போது பவர் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஈரானால் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்த இஸ்ரேல் அடித்ததுனால தான் ஈரான் கோபப்படுறாங்க. ஈரானை மட்டுமா, இன்றைக்கி பெய்ரூட்டில் ஒரு பில்டிங், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷம் இருந்த ஒரு பில்டிங், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணியிருக்காங்க. பெய்ரூட்டுக்குள்ளே நேரடியாக எங்களுடைய காலாட்படை இதோ தாக்குதல் நடத்துகிறது அப்படிங்கிற விஷுவல்ஸை நொடிக்கு நொடி இஸ்ரேல் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெய்ரூட், அதுவும் லெபனானுடைய தலைநகரத்தில் இஸ்ரேலால் இப்படி ஒரு அட்டாக் நடத்த முடியுதா அப்படிங்கிறது பலரும் வியந்து பார்த்து வருகிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மிக்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை என்னாச்சு? ரம்தான் மாதம், நோயம்பு வருது, முடிய போகுது, அந்த பண்டிகை வரப்போகுது, அதனால் 2 நாள் சீஸ்ஃபயர். 2 நாட்களுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், சண்டை போடலாம், இப்போதைக்கு சீஸ்ஃபயர் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்து சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. 2 நாடுகளும் அப்போ சமாதானம் ஆயிட்டாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அடிச்சிருக்கான் பாகிஸ்தான் காபூலில், அதை எப்படி விடுவான் ஆப்கானிஸ்தான்? நாங்கள் நேரடி யுத்தத்துக்குள்ளே குதிச்சிட்டோம், இதுக்கு மேலே பாகிஸ்தானை எவனாலையும் காப்பாற்ற முடியாது, ஜிஹாதை அறிவித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான மத தலைவர்கள் கூறியிருந்தார்கள். இதே ஆப்கானிஸ்தானில் இந்த மத தலைவர்கள் சொன்னதின் பெயரில் பாகிஸ்தானில் ஏகப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு என்னுடைய ராணுவத்தை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பச்சையாகவே சொல்லிட்டாங்க. ஜோ கென்ட் அவர்கள் ஆன்டி டெரரிசம் அப்படிங்கிறதுல மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஜோ கென்ட் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தார். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்வது சரியில்லை, இந்த யுத்தம் அவ்வளோ சரியான தோணலை, இந்த யுத்தத்தை என்னுடைய பதவியிலிருந்து நான் செய்கிறதுக்கு தகுதியானவன் கிடையாது, எனக்கு இந்த யுத்தம் பிடிக்கலை, ஏன்னா ஈரான் ஒரு த்ரெட்டாகவே என் கண்ணுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. எனவே இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜோ கென்ட் அவர்கள் ராஜினாமா பண்ணார். இதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. ஒன்று, மனசாட்சிப்படி ஜோ கென்ட் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான்.
இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த யுத்தம் தேவையில்லாமல் தொடங்கப்பட்ட யுத்தம், இந்த யுத்தத்தை இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி காங்கிரஸ் சபை, செனட் சபை எல்லாமே சேர்ந்து வேணாம் இந்த யுத்தத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இல்லாட்டி நிறைய பேர் ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தை வைத்து போரை நிப்பாட்ட போகிறாங்க. உண்மையிலேயே அமெரிக்கா ஃபெயில் ஆயிடுச்சு. அமெரிக்காவால் இதுக்கு பிறகும் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் அமெரிக்கா ஏழ்மையான நாடாக மாறிடும். அவங்க நிறைய பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போயே 1.5 லட்சம் கோடிங்க நான் சொல்கிறேன். 39 ட்ரில்லியன் ஆயிடுச்சு அவங்களுடைய கடன் இன்றைய நிலவரப்படி. அப்போ இன்னும் கடன் வாங்கினாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. அதுக்காக அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஐஏஏ அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி இதை பற்றியான நிறைய ரிசர்ச், அவங்களான ஸ்டாக் பில்ஸ் இதெல்லாம் தேர்வு செய்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐஏஏ அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் இருந்த அந்த என்ரிச்டு யுரேனியத்துக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் எங்களுக்கு கிடைக்கல. என்ன ஆச்சு அப்படிங்கிறதோ, அது எங்கே பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதோ, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியலை. அதை பற்றியான ஜீரோ நாலேஜ் தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர் தான் இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல் சைட்ஸுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட வெப்பன் அப்படிங்கிறத இன்றைக்கி பல ஊடகங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பங்கர் பஸ்டரை வச்சு ஆன்டி ஷிப் மிசைல் சைட்ஸ் அப்படிங்கிறது சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் அவங்களுடைய குறியாக இருந்தது. யார்? ஈரானுடைய குறியாக இருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே இப்போ அமெரிக்கா அவங்களுடைய பங்கர் பஸ்டரை வச்சு அடிச்சிருக்காங்க என்பது தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். வெனிசுலா ஆயிலுக்கு எதிரான சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா தளர்வு செய்திருக்கிறது. நான் சொன்னேன்ல முதல்லையே, எப்படியாவது உலக நாடுகளுக்கு ஆயில் கிடைச்சா போதும், அதனால தான் ரஷ்யாட்ட இருந்து நீங்கள் ஆயில் 30 நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு உத்தரவு பறந்தது. இல்லாட்டினா ஆயில் மார்க்கெட் பெரிய அளவில் பாதிச்சிடும். ஆல்ரெடி 400 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறத G7 நாடுகள் உட்பட IEA அமைப்பு என்ன செஞ்சுருந்தாங்க, அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேரல்ஸை கொடுத்து 400 மில்லியனை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் அவங்களுடைய ஸ்டாக் பீல்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஆயில்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த நாடுகளுக்கு, எந்த நாடு இதை இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்களோ அந்த நாட்டுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ வெனிசுலாவுக்கும் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரிலீஃப் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் பல செய்திகள் வரப்போகிறது. தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.